ஜெயலலிதா இருந்த காலத்தில் நான் அம்மாவோட இருந்தேன். அம்மா ஜெகஜோதியாக இருந்துச்சு. நான் எப்போ ஜெயலலிதா அம்மா விட்டு நான் பிரிஞ்சு வந்தனோ அன்னைக்கே அந்த அம்மாவுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாருங்க. அதை பேசியிருக்காரு. நீ என்ன போட்டு பாரு, நீ மேலோட்டம் பார்த்துட்டு உள்ளே பேசியிருக்கிறாரு. ஆனால் விஜய் அவர்களே, நான் உங்களை இதுக்காக சொல்ல, அவர் உங்களை உண்மையிலே ஒரு நட்பாக இருந்து நேர்மையான ஆளாக இருந்தால் எதுக்கு ஒரு ஆள் தேவையில்லாமல் இழக்கிறீங்க? நான் பழகின வரைக்கும் நல்ல மனிதனாக இருக்கிறார். என்கிட்ட அவர் சொன்னார், நான்லாம் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, இறை நம்பிக்கைலாம் பெருசாக இல்லைங்க, ஆனால் நான் பிரபஞ்ச சக்தியை நான் நம்புகிறேன், முருகனை நம்புகிறேன்றார். நான் தமிழ் கடவுள் முருகனை நம்புகிறேன். விஜய் வெற்றி பெற வேண்டும், நான் மொட்டை போட்டேன், பல மொட்டை போட்டிருக்கேன். அவர் சொல்கிறாருங்க, பல மொட்டை போட்டேன் சார், கடைசி அவர் வெற்றி பெற்று நான் மொட்டை போட்டேன் சார். நல்ல பையன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன், மொட்டை போட்டேன் சார். இப்போ நான் என்னை யாரும் தப்பாக எடுக்காதீங்க, என்னை தவறாக பிரச்சனை பண்ணாதீங்க, நான் முருகன்கிட்ட போட்டேன் இந்த பாரத்தை, என்னை எதிர்ப்பவர்கள் என்னை எதிர்க்கவில்லை, முருகனை எதிர்ப்பதாகத்தான் சமம் அப்படின்னு கூட அவர் ஒரு டைலாக் விடுறாரு. அதனால் தேவையில்லாமல் அவரை பாவம் பார்த்து அப்ராணி மாதிரி தெரியுது. ஏதோ வார்த்தையை விட்டார்.